சுகஸ்தானாதிபதி தான் உங்களுக்கு. சுகஸ்தானாதிபதி இவருடைய ஆதிபத்தியம் உங்களுக்கு நன்மை செய்யும். இந்த வீடு நன்மையான வீடு உங்களுக்கு எப்பவுமே, சரிங்களா, நன்மையான வீடு. ஆனால் இந்த நபருடைய அமைப்பு குணங்கள் வந்து சரி கிடையாது. சனி குணம் வந்து நல்ல குணம் கிடையாது. அவருடைய குணம் வந்து கொஞ்சம் தீமையான குணம், சரிங்களா. அவர் நல்லவர் இல்லை, குரு மாதிரி நல்லவர் கிடையாது. அப்போ குரு நன்மையை செய்வார். இவர் வந்து முடிஞ்ச கேப்பு கிடைச்சி உங்களுக்கு டக்குன்னு டேமேஜ் பண்ண பார்ப்பார். இவர் நல்லா பண்ணிட்டு இருந்தார் 4ஆம் இடத்துல உட்காந்து. சித்தர்களும் ஆகட்டும், அதாவது நாங்கள் கும்பிடுற பாம்பார் சித்தர் ஆகட்டும், இது மூட்டசாமியார் இருக்கார்ல, சத்ருநாதர் பழனி மூட்டசாமியார் அவராகட்டும், அதேமாதிரி சாய்பாபா ஆகட்டும், இந்த மாதிரி அனைத்து சித்திரமார்களும் அனைத்து கடவுள்களும் வந்து விதித்து வச்சதாங்க இந்த நவகோள்களும். அவங்க இது வந்து கோர்ட்டு. அவங்களுக்கு இந்த கோர்ட்டுக்குள்ளே அவங்க வந்து நீதிபதியாக, அதாவது அவங்க வந்து ஒரு வக்கீலாக இருந்து வாதாடி உங்களுக்கு நன்மை தீமைகளை வாங்கி கொடுப்பாங்களே, சரிங்களா. ஸோ நீங்கள் கொண்டு போய் கும்பிடும்போது உங்களுக்கு உடனே வந்து இப்போ கடவுளை போய் கும்பிட்டீங்க உடனே உங்களுக்கு நல்லது நடக்கணுமா பார்த்தீங்கன்னா அப்படிலாம் யாருக்குமே நடக்காது. அப்படி நடக்கணும்னா இப்போ கோயிலில் இருக்கிற ஐயர்மார்கள் தான் இன்றைக்கி பெரிய எம்பியாகவும் எம்எல்ஏவும் மினிஸ்டராகவும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஎம்மாகவும் சிஎம்மாகவும் இருப்பாங்களே. ஏன்னா அவங்க தான் எனி டைமும் கோயிலில் உட்காந்துருக்காங்களே. எனி டைமும் அதாவது அனைத்து ஆறுகால பூஜை செஞ்சு அனைத்து தெய்வத்தையும் அவங்க தானே வழிபாடு முறைகள் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ அவங்க தானே பெரிய ஆளாக இருக்கணும், ஏன் ஆக முடியல? ஸோ அவங்க எல்லாம் அது அனைத்து தெய்வங்களும் இந்த நவகோள்களுக்கு கட்டுக்குள்ளே தான் அடங்கியிருக்கேன், சரிங்களா. இந்த நவகோள்களும் இந்த 12 வீட்டுக்குள்ளே அதாவது கடவுளே இந்த 12 வீட்டுக்குள்ளே கட்டுப்பட்டு நவகோள்களுக்கு கட்டுப்பட்டு தான் கடவுளே இருக்கார். அவங்களாம் என்னென்னா உங்களுக்கு வரக்கூடிய பெரிய பிரச்சனையை ஓரளவு உங்களை அதை கொஞ்சம் சரி பண்ணி தட்டி விட்டு போக முடியும், அவ்வளோதான். ஆனால் பிரச்சனைகள் வர்றது தான். அதை சமாளிக்கிறது உங்களுக்கு யோக தசையா அவயோக தசையா